வெல்கம் டு மை சேனல். சிக்கன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுப்போம். இப்போ நான் 2 கிளாஸ் ஜீரக சம்பா ரைஸை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுப்போம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 3 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 5 பச்சை மிளகா, 12 கேஷ்யூ சேர்த்துக்கிட்டு நல்லா இதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ அரைச்சாச்சு, இதை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரை எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 3, ஏலக்காய் 2, பட்டை ஒரு சின்ன துண்டு, பிரியாணி இலை 1 சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. ஒரு 1/2 கப் தக்காளி விழுதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிங்க. இப்போ தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன், ஹாஃப் லெமன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட கோட் ஆகணும் நல்லா. இப்போ 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சும்மா குக்கர் மூடியை மேலால் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடியை போட்டுட்டு ஒரு விசில் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிரியாணி ரெடி. நல்லா மசாலா எல்லாம் மேலால் இருக்குது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.